அங்க பாருங்களேன், அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? எதை விசுவாசிச்சாங்களா? 40 நாள் தான் டைம் இருக்கு, இந்த 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய அக்கிரமம், அநியாயம், பாவம், கொடுமை இதெல்லாமே அந்த தெய்வத்துக்கு அறிந்து ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு அறிந்து உடனே என்ன பண்ணாங்களாம்? உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். யார் அவங்கெல்லாம்? வார வாரம் சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது, பைபிள் படிக்கிறவங்க கிடையாது, ஜெபிக்கிறவங்க கிடையாது, ஆமா பிரைஸ் தி லார்ட் சொல்றவங்க கிடையாது. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. அப்பேற்பட்ட ஜனங்களுடைய இருதயம் மாறிடுச்சு. நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தான், உடனே விசுவாசிச்சாங்களாம். எஸ், நம்ம ராங். உபவாசம் செய்யபடி கூறினார்களாம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்களாம். நான் தாழ்மை இல்லை. இந்த தாழ்மை ஏன் வரமாட்டேங்குது நமக்கு? நமக்கு வார வாரம் சபை இருக்குது இல்லை, நம்மளை ஜெபிக்கிற ஆட்கள், பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற ஆட்கள், நமக்கு ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் இருக்குல்ல, சகோதர சகோதரி இருக்குல்ல, ஏன் நமக்குள்ள இந்த மாற்றம் ஏன் வரமாட்டேங்குது? இந்த தாழ்மை ஏன் வரமாட்டேங்குது? இந்த மனம் திரும்புதல் ஏன் வரமாட்டேங்குது? இந்த உணர்வு ஏன் வரமாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறாருமா, ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யறதுக்காக என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறாரு. நான் தாழ்த்துறதுனால அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு லாபம் கிடையாது, உனக்கு தான் லாபம். பாருங்க, நினிவே பட்டணம் 40 நாள் கவிழ்க்கப்பட்டு போவோம் அந்த செய்தி கேட்ட உடனே அந்த நினிவேல இருக்கிற எல்லாருக்குமே கோபம் வரல, எரிச்சல் வரல, முறுமுறுப்பு வரல. இந்த யோனாவை கழுத்தை பூச்சி இழுத்துட்டு போயிட்டு பட்டணத்து நடுவில் கட்டி போட்டு எல்லாம் சேர்த்து அடிக்கல. They recognized. அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதை சிறியோர்களும் புரிய வச்சாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ராஜாக்கு போன உடனே ராஜா இந்த சத்தத்தை கேட்ட உடனே, இந்த செய்தியை கேட்ட உடனே சிங்காசனத்தில் உட்கார்ந்தா அது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சரியானது அல்ல என்று சாம்பலை கொண்டு வந்து சாம்பல்ல உட்கார்ந்தார். நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் தாழ்த்த வேண்டிய இடத்துல நாம தவறாமல் தாழ்த்த பழகிக்கணும்.